நீங்க ஏதாவது கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணீங்கன்னு தெரிஞ்சது சந்தி சிரிச்சுன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு பாத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி ரூம்ல இருக்கும்போது சேது வராரு. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா சக்தி. சக்தி வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு சொல்றாரு, நான் வந்து சர்ச் ஃபாதர் மூலமா ஜெனியோட அப்பா கிட்ட பேசினேன். ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. என் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. நாங்க ஏற்கனவே வந்துட்டு எங்க மாமாட்ட பேசியிருக்கோம். அவரு என்னன்னு பார்த்து பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்ச்செல்வியும் சேதுவும் போயிட்டு சரி நம்ம அப்பா கிட்டே பேசலாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு ராஜாங்கம் கிட்ட பேசுறாங்க. அப்ப நம்ம ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு பேசி பார்க்கலாம்ப்பா அந்த ஜெனிஃபரோட அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சரி சேது நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போதே அப்போ ராஜாங்கம் சொல்றாரு, அவங்க வந்து அந்த நீதிமான் இருக்கார் இல்லையா, அவரோட ஏதோ சம்திங் அவங்களுக்கு பழக்கம் ரொம்ப, அந்த கட்சிக்காரரும் கூட, அதனாலதான் நம்ம யோசனையா இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க அவங்க, நான் ஏற்கனவே அதெல்லாம் விசாரிச்சுதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்லப்பா நம்ம சும்மா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இப்படி வந்து ஜெனிஃபரோட அப்பாவா, நான் வந்து ராஜாங்கம் பேசுறேன், நான் உங்ககிட்ட பேசணும், நேர்ல பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு வச்சிடறாரு. இங்க ஈஸ்வரி வந்துட்டு அந்த நீதிமானுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு இப்படி வந்து அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேச போறாங்க, அவரை வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதோ சம்திங் பிளான் போட்டு கொடுக்குறாங்க ஈஸ்வரி. அந்த நீதிமானும் ஓகே நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா ஜெனிஃபரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ராஜாங்கம் உனக்கு ஃபோன் பண்ணாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க ஐயா எப்படி கரெக்டா சொல்றீங்கன்னு. அவங்க வந்து உன் பொண்ணு விஷயத்தை தான் பேசுவாங்க, அந்த கல்யாண விஷயத்தை பேசுவாங்க, ஆனா அதை நான் சொல்றபடி நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நான் சொல்ற மாதிரி நீ இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜெனிஃபரோட அப்பா வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அடமெண்டா ராஜாங்கம் கிட்ட பேச சொல்றாரு. அதே மாதிரி அவர் யோசிச்சுட்டே போறாரு. அங்க போன உடனே அவங்க பேசுறாங்க. சேது, ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி எல்லாருமே போயிருக்காங்க. அப்ப வந்துட்டு இப்படி உங்க பொண்ணு வந்து சக்தி லவ் பண்றாங்கல்ல, பேசாம அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பேசுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க ஜெனிஃபரோட அப்பா வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்றீங்க, என் பொண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல இந்த விஷயத்துல இனிமே தலையிட்டீங்கன்னா உங்க சந்தி சிரிச்சிருவேன், எல்லாத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவேன், உங்க அரசியல் வாழ்க்கையை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சேது அடிக்க போறாரு. ஆனா ராஜாங்கம் அவர் கையை பிடிச்சி தடுத்துறாரு. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜாங்கம் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. வீட்டுல வந்துட்டு இனிமே இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க, எலெக்ஷன் முடிய வரைக்கும் யாரும் இதுல இன்வால்வ் ஆகாதீங்க, அதுவும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்கன்னா தமிழ்ச்செல்வி பேரை சொல்லி ஏதாவது பண்ணி கடைசியில அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி ஏதாவது செய்ய போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.